நான் அந்த தம்பிகளுக்கு நான் வந்து வேலூர்ல ஒரு பேட்டி கொடுத்தேன். அப்ப சொன்னேன், தம்பி விஜய் நீங்க கூரை போட்டு என்ன நிகழ்ச்சிகளை நடத்துங்க. நான் சொன்னதுனால தான் செஞ்சாருன்னு இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில இருந்து அவங்க தம்பிங்களை வெயில்ல காய வைக்காம நல்ல கொட்டகை போட்டு நடத்துனாங்க. சரி, அவங்க எல்லாம் மயக்கம் அடையாம உயிரிழப்பு இல்லாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி நமக்கு வந்தது. திருப்பியும் பின்னால போய் ஆக்சிடென்ட் ஆகிறது நல்லதில்லை. முதல்ல அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா நம்ம எப்படி கட்டுப்படுத்துவோம்னு இருக்கட்டும், நம்ம முதல் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம், நமக்கு பின்னால் வர தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவோம், முதல் தம்பி விஜய் அதை முதலில் முயற்சி செய்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. விளையாட்டா சொல்றாருப்பா, விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். அது கரெக்ட். அதாவது அதாவது என்ன சொன்னாருன்னா, எங்கிட்ட இருக்கிறது இமோஷன் அப்படின்னு. அவர் எலெக்ஷன் இல்ல இமோஷன் சொன்னாரு. ஆனா தமிழ்நாடு நிச்சயமா ப்ரமோஷன் அடையணும்னா என்டிஏ வரணும். அப்பதான் ஏன்னா நாங்க பல இடங்கள்ல ஆட்சி ப்ரமோஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம். சும்மா இது இமோஷன் எலெக்ஷன்லாம் கிடையாது. தம்பி விஜய் நல்லாவே பேசினாரு, காலைல பார்த்தேன். ஆனா சில கேள்விகள் நியாயமா கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்குறீங்களே, கேஸ்ல கொடுக்குறீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டா சொல்றதெல்லாம் விளையாட்டா விட்டுருங்க அப்படின்றதான் எனது கருத்து.